பிரைஸ் தி லார்ட். ஒரு குட்டி கதை ஒன்று சொல்லுவா. யாத்திராகமம் 34:10 இப்படி ஒரு வசனம் இருக்கு. நான் உன்னோடு கூட இருந்து செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும் என்று சொல்லி. என் அன்பு தேவ பிள்ளைகளே, பயங்கரம்னா நம்ம பயப்படுற மாதிரி இல்லைங்க. வேதத்தில் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்கிற தேவ மனிதர்களை அவர்கள் பக்தியை சோதிக்கும்படி அவர்களை தூக்கி அக்கினி சூளையில் போட்டாங்க. அந்த அக்கினி சூளை 7 முறை அது அதிகமாக சூடேற்றப்பட்ட போதிலும் அவர்கள் ஒருபோதும் தன் தேவனை மறுதலிக்கவே இல்லை. நீர் என்னை கொன்று போட்டாலும் பரவாயில்ல, நான் என் வாயினால என் தேவனை மறுதலிக்க மாட்டேன்னு விசுவாசத்தில் நின்றார். பாருங்க, தூக்கி போட போனவங்க அந்த அக்னியில கருகி செத்து போனார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனா விசுவாசத்தில் நிலைத்திருந்தவர்கள் அந்த அக்கினி சூழலில அவர்கள் உற்சாகமாய் பலத்தோடு அவர்கள் உலாவிக் கொண்டிருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இதுதான் ஆண்டவர் நமக்கு செய்கிற மிகப்பெரிய பயங்கரமான காரியம். அது கிரகிக்க முடியாததாக இருக்கும், அது யாராலையும் நம்ப முடியாததாக இருக்கும். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கொடுக்கணும்னு ஆரம்பிச்சுட்டா எந்த மனிதனாலையும் அதை தடை செய்யவே முடியாது. ஆகவே ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை விசுவாசிங்க. உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் பயங்கரமான காரியங்களை செய்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை பெருக செய்வார். God bless you.